நடக்குது? இந்த வெய்ய காலம் வந்தது வீட்டுல உட்கார முடியல. ஃபேனை போட்டு வச்சுன்னு உட்காந்தா அப்பதான் அந்த கரண்ட்காரன் வர கரண்ட் நிறுத்திடுறானுவா. சே பார்த்தா அதுக்கு இந்த ஃபேன் வச்சு சார்ஜர் ஆர்த்தி இருந்தது போயிடுது அப்பப்ப வேற. வெளியே போய் வேலையை செஞ்சலாம் போல. சரி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு ரூம்குள்ள உட்காந்துக்கிறேன், உட்கார முடியலையே. சரி எப்படிதான் இந்த நாள் ஃபுல்லா உட்காந்து இருக்குன்னு தெரியல. சரி வேலையை போய் செஞ்சிடலாமா? திவ்யா வீட்டுல போய் சொல்லிட்டு உட்காந்துக்கிறியே, நீ வான் கம்மு உட்காந்து இருக்கேன்னு எதுக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடினு உட்காந்து இருக்கிற? ஜன்னல்லாம் திறந்து வச்சுக்கின்னு இந்த மாதிரி டான்ஸ் ஆடினு உட்காந்து இருப்பாங்க. ஏண்டியா இந்த பக்கம் திரும்பிடியே. ஏன் என்னாச்சு? ஏன் கோவம் வந்து என்கிட்ட கத்துற? வேலை தானே செஞ்சுட்டு இருக்கிற. சரி நான் டான்ஸ் ஆடணும் உனக்கு யார் சொன்னதே? நீ டான்ஸ் ஆடுற அந்த ரச்சனைக்கு டான்ஸ் ஆடுறடி. வீட்டுக்குள்ள கம்முன்னு உட்காந்து இல்லாம புருஷனை கூட்டு வச்சுக்கின்னு உட்காந்து டான்ஸ் ஆடணும் உட்காந்து இருக்கிற. ஜன்னல் வழியா அந்த கலா வந்து பார்த்துட்டு அங்க வந்து என்ன உங்க பொண்ணு எப்படி ரொம்ப உடம்பு முடியாம இருக்காளா அப்படின்னு நக்கலா என்கிட்ட கேக்குற. ஏன்டி என்னன்னு கேட்டா உடம்பு முடியாதவங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு தெரியல, போய் பாருங்களேன் உள்ள போய் அப்படின்றா. ஏமா என்ன சொல்ற? அவன் நாங்க டான்ஸ் ஆட பாத்துட்டாளா? எல்லா இடத்துக்கும் வந்துருவா போல. எப்படித்தான் அவருக்கு மூக்குல வேர்க்குமா தெரியல. நான் ஏதோ பண்ணா மட்டும் கரெக்டா வந்து பாத்துறா. எப்ப பார்த்தா எனக்கே தெரியாதுமா. நான் சரி இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்லியிருந்தாங்க இந்த செல்லுல. அதுக்காக டான்ஸ் ஆட நானு ஏன் வந்து பாத்துட்டால எல்லாத்தையும் பாத்துருவா போல. என்ன பண்றேன் எல்லாத்தையும் யோசிச்சுனே இருப்பாளா? இல்ல வேணும் அந்த வந்து என்ன பண்றான்னு போய் சொல்லிட்டு என்ன பண்றாளா? உடம்பு சரியில்லை செக் பண்ண வந்தாலான்னு தெரியலமா. என்னமா சொல்ற? அப்புறம் என்ன சொன்ன? அப்ப நான் என்ன பண்றது? அவதான் சொல்றான் நான் தான் பாத்துட்டு வந்துட்டேன், உங்க பொண்ணு டான்ஸ் ஆடி இருக்காங்க, இதை நான் போய் அத்தை கிட்ட சொல்லவா அப்படின்னு கேக்குறான். இல்லம்மா இல்ல சொல்லாத அப்படின்னு நம்பரை சொல்லாம இருக்கணும்னா நீங்க என்ன பண்றீங்க, போயிட்டு உங்க பொண்ணை கூட்டுவாங்க வந்து வேலை செய்ய சொல்லுங்க, அப்பதான் அத்தை கிட்ட சொல்லாம இருப்பா எல்லாம் சொல்லிடுவோம் அப்படின்றாடி அவ. அப்படியே சொன்ன அவ. என்ன பண்றது? அவ கையில நம்ம பிடி இருக்குது. தெரியாதனமா நான் ஜன்ன திறந்து வச்சு தப்பா போச்சு வந்து பாத்துட்டு அங்க வந்து வாங்கி ஒன்னே மிரட்டுறாளவ. அவ என்னைக்கு மாட்டோம் தான் இருக்கிறேன் நானு. சரி இன்னைக்கு ஏதோ பாத்துட்டாவ, நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் சொல்லிட்டானா அத்தை வந்து என்னையும் திட்டும் அப்புறம் ஒன்னையும் திட்டும். ஏன் தேவையான பிரச்சனை? சரி நானும் வேலை வந்து செய்யறேன் இரு. ஆட போடி பைத்தியக்காரி, நீ வந்து இப்ப வேலை செஞ்சா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? அவங்க என்னைக்கா இருந்தாலும் இதை பத்தி சொல்லின்னு தான் இருப்பா. அவ சொல்லவான்னு கேட்டுனே இருப்பா. அவன் முன்னாடி வேற நான் வேற போய் சொல்லி அசிங்கப்பட்டேன். உன்னால மூச்சா பாரா உன்கிட்ட வந்து நான் மனுஷன் அங்கேயே வெளியே இருந்திருக்கலாம் போல. வாங்கிட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்த மாதிரி என்ன சொல்லணும்? சரி விடுமா, அவனா ஒரு ஆளை பத்தி பேசினிருக்க. சரி விடு. சரியா பூமாரி நேரம் வந்திருப்பாள, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? 10 மணிக்கு பஸ் என்ன நேரம் வந்துருப்பாளே, என்னாச்சு ஏன் இன்னும் வரல? அவ கதையை பத்தி என்கிட்ட பேசாதம்மா. அவனை ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறான். அவகிட்ட போன் பண்ணி என்னடி பஸ் ஏத்தியான்னு 10:15 கேக்குறேன். இல்லம்மா நான் பஸ்ஸை விட்டுட்டேன் நானு அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். ஏன்டி உனக்கு கிளம்புறத விட என்ன உனக்கு வேலை? சீக்கிரம் கிளம்ப வேண்டியதானே, இங்க ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. நான் 11 மணி பஸ் கிளம்பி வரேன்னா சரி சீக்கிரம் வந்து தொலைட்டின்னு சொல்லி திட்டி தான் போனை வச்சிருக்கேன் நானு. நீ என்ன பண்ற இப்ப? நீ அங்க வெளியே கிச்சனுக்கு சமையல் செய்ய வேணாம். நீ என்ன பண்ற? மணி 11:45 ஆகுது. 12 மணிக்கு பஸ் வந்துடும். அவளை போய் இட்டு வர சொல்லிட்டு போ, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவளை இட்டு வானே. சரிம்மா அதுவும் சரிதான். நான் போயிட்டு அவளை இட்டு வரேன். அதுக்குள்ள போயிட்டு சமையல் செஞ்சுட்டே நானு. அவன் ஏதாவது மிரட்டினே இருந்தாலும் நீ எதுவும் காலை வாங்கிக்காத. நம்ம ஆட்டம் தான் அந்த வீட்டுல. அவர் பெரிய ஆளே கிடையாது. என்ன நான் சொல்றதா? நான் அத்தி கொஞ்சம் பயந்துருந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மற்றபடி அத்தெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பயப்படாத. நீ போயிட்டு வேலையை பாருங்க. சரிடி திவ்யா, நான் போயிட்டு வேலையை பாக்குறேன்னா. நான் ஒன்னும் அவளுக்கு ஒன்றும் பயப்படல நானு. சரி அத்தை ஒன்னே ஏதோ சொல்றாளோ போயிடுவாளோன்னு தான் பயப்படுறேன் நானு. அப்படி இருந்தா நானும் மகனையை சமாளிச்சிருவேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மள மீறி அவள் பேசிடுவாடா அவ. அப்புறம் சொத்தை பிரின்னு சொல்ற வேண்டியதான். சொத்துக்காக தான் வந்து நம்ம கிட்ட நல்லபடியா பேசின்னு இருக்கா. சொத்தை பிரிஞ்சோன்னா அப்புறம் வாயை மூடிப்பாவ. என்ன நான் போய் வேலையை பாக்குறேன். சே இந்த காலம் ஒரு ஆளாவ எப்படித்தான் வந்து பார்த்தானே தெரியல. இங்க அந்த குழந்தையார் இருக்கிறாரு பாரு, எப்படித்தான் அவளை போய் காலை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரே தெரியல. போய் இந்த கலாவை எட்டு வரணும், வேற ஏதாவது மருமா வந்துடக்கூடாது. இவன் வந்திருக்கா அப்ப வந்து சேர்ந்துருக்கா பாரு. எனக்கு இவ்வளவு ஊர்ல இருந்து வர சொன்னதே பெரிய தப்பா போச்சு. நான் மட்டும் ஒரு நாள் வேலை செஞ்சு நிம்மதியா இருந்திருக்கலாம். இவ்வளவு கூட்டு வந்து மட்டும் நமக்கு தான் தொல்லையா இருக்குது. சரி இவளை எப்படியாவது பழி வாங்கணும். இது ஒரு நாள் மாட்டு வரல, அப்ப பாத்துக்கிறேன் நான். டாக்டர் டாக்டர் அந்த பொண்ணுக்கு என்ன டாக்டர் ஆச்சு? இருப்பா பாத்துட்டு தானே இருக்கேன், இருப்பா பாத்துட்டு சொல்றேன். ஏப்பா தம்பி, இந்த பொண்ணு காலைல என்னப்பா சாப்பிட்டாங்க? டாக்டர் காலையில எங்க வீட்டுல இட்லி தோசை ரெண்டுமே சுட்டாங்க. ஆனா தோசை சாப்பிட்டாங்களா இட்லி சாப்பிட்டாங்களான்னு தெரியல டாக்டர்.
தம்பி, உங்க வீட்டுல என்ன சுட்டாங்க சுட்டாங்க கேட்டு இருக்கேன். என்ன சாப்பிட்டாங்க? இட்லி சுட்டான், பூரி சுட்டேன்னு சொல்லுவாங்க இருக்கிற. என்னப்பா சாப்பிட்டாங்க? உங்க வீட்டு பொண்ணு தானே, என்ன சாப்பிட்டாங்க உங்களுக்கு தெரியாதா? டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு இல்ல டாக்டர். அவங்க வேற வீட்டு பொண்ணு டாக்டர். நேற்று நைட்டு ஒரு வேலையா அங்க வந்தாங்க. அப்புறம் எங்க வீட்டுல தங்குற மாதிரி ஆகி போச்சு. மத்தபடி அவங்க எங்க வீட்டு பொண்ணு இல்ல டாக்டர். காலைல சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல டாக்டர். தம்பி, என்ன சொல்ற? உங்க வீட்டு பொண்ணு இல்லையா? என்ன இது சந்தேகமா இருக்குப்பா? உங்க வீட்டு பொண்ணு இல்லைன்ற அது எப்படி ஒரு பொண்ணு உங்க வீட்டுல தங்குவாங்க? என்ன கதை இது? ஏப்பா, எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரலப்பா நீ சொல்றதெல்லாம். டாக்டர், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஒண்ணும் இல்ல டாக்டர். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அதுக்கு இல்ல தம்பி, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. பொண்ணுங்களை கடத்துறது, போறது, வரது, இன்னும் எக்கச்சக்கமான கேடுதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் பயப்படுறேன் நான், வேற ஒண்ணும் இல்லப்பா. நீ பார்த்த நல்ல மாதிரி தான் இருக்கிற. பட் இருந்தாலும் ஏதாவது ஆகி போச்சு, போலீஸ் கேஸ் ஆகி போச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போரும்பா. அதுக்காக தான் சொல்றேன் நான். எந்த பிரச்சனையும் வராதுல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல டாக்டர். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க டாக்டர். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பொண்ணு வந்து எங்ககிட்ட சம்மதத்தோட தான் எங்க வீட்டுல தங்கிச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க மத்தவங்க நினைக்கிற மாதிரி தப்பா நினைக்காதீங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு மட்டும் சொல்லுங்களேன். கொஞ்சம் டைம் ஆகுது, அவங்க வீட்டுக்கு போனவங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா முடிச்சுட்டு நாங்க கிளம்புவோம். ஏன் தம்பி அவசரப்படுற? நீ அவசரப்படுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன அவசரம் இருப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா கொஞ்சம் நேரம் தான் ஆகும். என்ன ஏதுன்னு பாக்கணும்ல, அவங்க கொஞ்சம் கண்ணு முடிக்கணும்ல. நீ மாதிரி பயப்படுற, என்ன காரியம் வந்தாலும் இருப்பா, பறக்காத. நீ அவசரப்பட எனக்கு பயமா இருக்குது. சரி, நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. இவங்க எப்ப எங்க எப்படி மயக்கம் அடிச்சு விழுந்தாங்க நான் சொல்லுப்பா. டாக்டர், அவங்க வீட்டுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்த டாக்டர். அங்க நின்று நல்லா தான் பேசிட்டே இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் வரும்னு சொல்லிட்டு விழுந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, ஏன் திடீர்னு மயக்கம் அடிச்சு விழுந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர். அதனால தான் ஆட்டோல ஏற்றிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த டாக்டர். ஓ, அப்ப இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் அடிச்சு விழுந்தாங்க. சரி, அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்றீங்களா? வேற வீட்டு பொண்ணு தானே அவங்க. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கவனிக்கிறது இல்ல. நீங்க மாதிரி எதாவது சொல்றீங்களா? சாப்பாடு போட்டு அவங்க கவனிக்கிறது தான் பண்ண மாட்டீங்களா? காலைல இருந்து அவங்க எதுவுமே சாப்பிடாம இருக்காங்கப்பா. அதனால தான் அவங்க வந்து மயக்கம் போட்டு விட்டாங்க. இதை கூட உங்களுக்கு தெரியலையா? சாப்பிடாம இருக்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியல. இப்படி இருக்குமா நான் எப்படி அவங்க நம்ப முடியும்? சாப்பிட்டாங்கன்றீங்க. உங்க வீட்டுல சமத்தோட இருந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சாப்பிட்டாங்களா நான் தெரியலன்றியாப்பா. என்னப்பா இது? டாக்டர், என்ன சொல்றீங்க? அவங்க சாப்பிடலையா? இல்ல, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்கும்போது சீக்கிரம் சாப்பிடுங்க கிளம்பலாம் சொல்லும் போது இல்ல நான் சாப்பிட்ட முன்கூட்டியே சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். அதனால நானும் விட்டுட்டேன். தப்பு தான் டாக்டர், நான் தான் சரியா கவனிக்கல. நீங்க அதுக்காக எதுவும் தப்பா நினைக்க வேணாம். அவங்க சாப்பிட்டாங்க, நானும் விட்டுட்டேன். சரி, பஸ் ஏற டைம் வந்துருச்சுங்க. அதனால தான் டாக்டர் என்ன பண்ணிட்டோம், சரின்ட்டு நாங்க கிளம்பிட்டோம். அவங்க சாப்பிடல நான் என்னன்னு எதுவும் விசாரிக்கல டாக்டர். ஓ, அதனால தான் மயக்க அடிச்சு விட்டாங்களா? அவங்க எப்ப கண்ணு முடிப்பாங்க? என்ன போப்பா தம்பி, இந்த மாதிரி தானே உபசரிக்கிறது மத்தவங்கள? சாப்பிடாம மயக்க அடிச்சு விடுற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல. அவங்க வீட்டுல எதாவது சொல்ல மாட்டாங்களாப்பா இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா? சரி, நீ ஒன்றும் டைம் ஆகுது அவசரப்படலாம். இந்த ஒன்று 2-3 நிமிஷத்துல மூச்சுருவாங்க, கண்ணு மூச்சுருவாங்க. நீ அப்புறம் அங்கே பில் செட்டில் பண்ணிட்டு நீங்க அப்புறம் இட்டுன்னு போகலாம். வேற ஏதாவது மருந்து மாத்தலாம் தான் வாங்கணுமா டாக்டர்? அதெல்லாம் நீ எதுவும் வாங்கி கொடுக்க தேவை தம்பியா. நீ போயிட்டு முதல்ல இங்கே இட்டுன்னு போனதுக்காக ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பிட வைப்பா. முதல்ல அவங்க சாப்பிட வச்சுட்டு அப்புறம் பஸ் ஏற்றி விடுப்பா. என்ன அதை முதல்ல செய். நீ மருந்து மாத்திரம் தேவையில்ல, சாப்பிட்டாலே எல்லாம் சரியாயிடும். என்ன இந்த மாதிரி அக்கறையா இல்லாமல் இருந்திருக்கீங்க. என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலப்பா. இந்த காலத்தை சாப்பிட்றது எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சு இந்த மாதிரி இருந்திருக்கீங்கப்பா. அந்த பொண்ணு காலில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்குப்பா. சூர்யா, சூர்யா, நாம எங்க இருக்கோம் இப்ப? பூமாரியே, உனக்கு எதுவும் ஆகல பூமாரியே. நீ ஆனா என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துருக்க கூடாது பூமாரியே. காலைல சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்திருக்கீங்க. அதனால தான் பூமாரி உனக்கு மயக்கம் வந்துட்டு இருக்கு. என்கிட்ட சாப்பிட்டு சொன்னீங்க, இந்த மாதிரி சாப்பிடாம என்கிட்ட போய் சொன்னேன். இல்ல சூர்யா, சாப்பாடு செஞ்ச மேல இருக்கும். அதுக்கப்புறம் சரி நீங்களா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம்னு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் பார்த்தா மணி ஆகி போச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட உட்காந்தா லேட் ஆயிடும் சொல்லிட்டு தான் சூர்யா நான் என்ன பண்ண, சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அதான் சரி வாங்கிட்டே வந்து சாப்பிட்டேன் சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அது எனக்கு ஒரு மாதிரி காலையிலே சாப்பிடாது ஒரு மாதிரி மயக்கம் வந்து போச்சு எனக்கு. அப்பயே நினைச்சேன் நான், ஐயோ சாப்பிடாம இருக்கிறமே ஒரு மாதிரி இருக்கே நினைச்சிட்டே இருந்தேன் நான். சரி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு சூர்யா. ஆட போ பூமாரி, நீ வேற. நீ சாப்பிடாதெல்லாம் டாக்டர் என்ன திட்டுறாரு, சந்தேகப்படுறாரு எங்க வேலை. என்ன இது, இந்த பொண்ணு சாப்பிட்டா சாப்பிடலன்னு கூட உங்களுக்கு தெரியல. அப்ப இந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு எங்க வேலை சந்தேகப்படுறாரு பூமாரி. உன்னால சாப்பிட வேண்டியதானே? எல்லாம் எல்லாத்தையும் தெளிவா பேசுற போற வர. ஒரு சாப்பாடு முக்கியம் உனக்கு தெரியாதா? கால சாப்பாடு முக்கியன்றது உனக்கு தெரியாதா பூமாரி? சாப்பிட்டு வராம போ பூமாரி நீ. சரி விடுங்க சூர்யா சார், நான் போயிட்டு வெளியே போயிட்டு நாம எதாவது சாப்பிட்டுக்கலாம். சரி இப்போ கிளம்பலாமா நம்ம? ஸோ மணி ஆகி போச்சு, 11 மணி பஸ்ஸும் போயிடுச்சு. சரி 12 மணி பஸ்ஸுக்கு தான் யாரும் சீக்கிரம் வாங்க சூர்யா, நம்ம போயிட்டு வெளியே போயிட்டு சாப்பிடலாம். ஆமாமா, நீ போயிட்டு முதல்ல சாப்பிடுமா. அப்படியே பில்லை கட்டிட்டு நீங்க கிளம்பலாமா. வேற ஒண்ணும் இல்ல, முடிஞ்சிச்சு எல்லாமே, நீங்க கிளம்பலாமா. சரி வாங்க சூர்யா சார், நான் போயிட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டு அப்புறம் பஸ் ஏற்றி விட்டுருங்க. என்னவோ அந்த பையன் என்னமோ சொல்லிட்டு போறான். இந்த பொண்ணு நல்லா பேசுற மாதிரி தான் இருக்குது. என்னவோ தெரியல, ஏதோ ஒண்ணு. எந்த பிரச்சனையும் நமக்கு வராம இருந்தா சரிதான். யார் வீட்டு பொண்ணும் தெரியல, அவன் யாருன்னு தெரியல. சரி அப்படியே போட்டோம் போ, நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். பூமாரி, உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? வா வெளியே போயிட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம் வா. இந்த மாதிரி நேரத்துல நீ வந்து நல்லா சாப்பிடணும், புரியுதா? சரி சூர்யா, வா ஹோட்டல்ல போய் பாப்போம், அங்க என்ன சாப்பாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சாப்பிட்டுக்கிறேன் வா. என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டு சாரனோட அத்தை பொண்ணு தானே இந்த பூமாரி? யார் கூட சுத்திட்டு இருக்கா? அங்க அவங்க ஊர் பக்கத்து ஊரு. இங்க என்ன பண்றாவ? யாரும் தெரியல கூட இருக்கிறவன். சூர்யா,
நான் மயக்க போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் நீ என்னமோ எதுன்னு பயந்துட்டியா? ஆமா, பின்ன நீ வாங்க பேசிட்டே அந்த திடீர்னு வாங்கி போட்டு விட்டு நான் பண்ணுவோம் சொல்லு. தனியா இருக்கிறவங்க கூட வேற யாரும் கூட ஹெல்ப் கூட யாருமே இல்ல. என்ன பண்றது, கையும் இல்ல காலும் இல்ல. அப்புறம் சரி ஆட்டோல ஏத்து போட்டு முடியாது. என்ன பேசுற இந்த பொண்ணு திடீர்னு மயக்க ஆச்சு ஊட்டி என்னன்னு பயந்துட்டு போய் மாதிரியே. அப்புறம் டாக்டர் இந்த மாதிரி விஷயத்த சொன்னாரு. அப்புறம் தான் நிம்மதியா இருந்தேன் நானே. என்னடா இது, பூமாரிக்கு மயக்கம் வந்துருச்சா? என்ன ரெண்டு பேரும் என்னமோ எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையா? என்ன ஒன்றும் புரியலையே. சரவணாக்கு எதாவது தெரியுமா? யாருவா? சரி, சரவணாக்கு ஒரு ஃபோன் அடிப்போம். ஹலோ மச்சான், சரவணா எங்கடா இருக்க? என்ன பண்ற? டேய் மச்சான் தீபக், எப்படா இருக்க? என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? இங்க வீட்டில் தான்டா இருக்கிறேன், என் ரூமுக்குள்ள உட்காந்து இருக்கேன், சொல்லுடா. ஏன் சரவணா, உன் அத்தை பொண்ணு பூமாரி இருக்காள, அவன் எங்க இருக்கிறாப்ப? என்னடா தீபக், திடீர்னு எங்க அத்தை பொண்ணு பூமாரியை பத்தி கேக்குற? ஏன் எங்கேயாவது என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எங்கேயா பாத்தியா? என்ன திடீர்னு கேக்குற? டேய் சரவணா சொல்லுடா, எங்க இருக்கிற என்னன்னு கேட்டா சொல்லு, பதில் சொல்லுமாடா. உங்க வீட்டுல இருக்காளா இல்ல அவங்க வீட்டுல இருக்காளா? தீபக், எங்க அத்தை மட்டும் தான் வந்திருக்காங்க. ஆனா எங்க அத்தை பொண்ணு பூமாரி வரல, என்னன்னு தெரியல. நான் வந்ததுல இருந்து பாக்க எங்க அத்தையை மட்டும் தான் பாக்குறேன். அவங்க பொண்ணு பூமாரி எங்க இருக்காங்க எனக்கு தெரியலடா. ஏன் நீ எங்கேயா பாத்தியா? ஏன் திடீர்னு உங்க அத்தை பொண்ணு பூமாரி பத்தி பேசானா? நான் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கேன் எங்க ஊர்ல. உங்க அத்தை பொண்ணு பூமாரியும் அவங்க கூட ஒரு பையனும் வந்திருந்தாண்டா. என்னன்னு தெரியல, கூடவே சாஞ்சி வந்தாங்க. அவங்களும் உள்ள டாக்டர் பார்த்தாங்க, அப்ப திரும்ப போயிட்டு இருக்காங்க. என்ன தெரியல, என்னமோ இந்த நேரத்துல பத்திரமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், என்ன சாப்பாடு வேணும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான் அந்த பையன். அதே யாரும் தெரியல, இதான் உனக்கு கேட்டேன். ஏதாவது தெரிஞ்சவங்க கூட ஏதாவது போயிருக்காங்களா இல்ல உங்க சொந்தக்காரங்களா ஏதாவது கேட்டேன். நீ என்ன தெரியலன்ற. டேய் தீபக், என்னடா சொல்ற? வேற யாரு கூட இருந்தாடா? இந்த மாதிரி யாரும் அனுப்பலடா. எங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்களாம் வேற யாரும் இல்லடா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான். வேற யாரும் தெரியலையே. நீ சொல்றத பார்த்தா என்னன்னு தெரியலையே. சரி நீ என்ன அவங்க கிட்ட கேட்க, பூவாரு உனக்கு தெரியல பேசிக்கிறல, என்னம்மா அந்த பக்கம் வந்திருக்கேன் யாரு என்னன்னு கேட்க வேண்டியதாண்டா. இல்லதானா நான் கேட்டிருப்பேன். சரி நான் அப்ப போன் பேசிட்டு இருந்தேன், அப்ப போனாங்க. சரி என்ன கேட்கலாமா, ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களா, என்ன சரி வெளியே இடத்துல இருக்காங்க உங்க சொந்தக்காரங்க தான், அப்புறம் என்ன யாருவா அப்படின்னு கேட்டுருவாங்களா சொல்லிட்டு நான் எதுவும் கேட்கலடா. சரி வேணா இரு, என்ன பண்ணலாம் அப்போ நான் போய் பார்க்கலாம் அவங்க இருக்காங்களா இல்லையானே. நான் போய் பேசுறேன். யாருமா வெளியா அது பேஷண்ட் வாங்கம்மா. சொல்லுங்கப்பா, யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன பார்க்கணும் சொல்லுங்க. டாக்டர் டாக்டர், இவங்க என்னோட பொண்டாட்டி. காலையில நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு வாங்கி வந்தது, அப்புறம் பார்த்தா மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்க. அப்புறம் தண்ணி தெளிச்சு எடுப்புனா ஒரே மயக்கமா இருக்கு, வாமிட்டா வருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர். ஏமா காலையில என்னம்மா சாப்பிட்ட? டாக்டர் காலையில நான் வந்து ஒரு 3 தோசை சாப்பிட்டேன் டாக்டர். அவ்வளோதான், சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நான் மட்டும் எப்பயும் போல என் வேலையை செஞ்சுட்டே இருந்தேன்னா திடீர்னு வாமிட் வந்துருச்சு. சரின்ட்டு அப்புறம் இவரை கூப்பிட்டேன். அப்புறம் எனக்கு மயக்கமா வந்து போச்சு. அப்புறம் திடீர்னு சரி என்ன பண்றது, மயக்கமா வருது ஆகிப்போச்சு எனக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ண, சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்து வருவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு டாக்டர். நான் வந்துட்டேன். தம்பி இது யாருப்பா அந்த பொண்ணு, உனக்கு என்ன வேணும்? டாக்டர் இவங்க என்னோட ஒய்ஃப் டாக்டர். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சரி தம்பி உங்க பொண்டாட்டி தானே? சரி அதுக்கு தான் கேட்டுக்கிறேன். நான் உரம் ஒரு ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்லிட்டு நீங்க 2 பேரும் தப்பா நினைப்பீங்க என்ன, அதுக்கு தான் கேட்டுக்கிறேன். உங்க பொண்டாட்டி இப்ப 3 மாசமா கர்ப்பமா இருக்காங்கப்பா. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ற பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளா? சந்தோஷம். நினைச்சேன் நான் வீட்டுல இருந்து கிளம்போதே நினைச்சேன் நானு இந்த விஷயமா தான் இருக்குன்னு நினைச்சு. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். சரிப்பா தம்பி. சரி நீ என்ன பண்ற, இப்போ பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு வரீங்களாப்பா காலையில? இப்பயே மருந்து மாத்திரம் கொஞ்சம் எழுதி கொடுக்கணும். என்னன்னு இப்ப வந்து எனக்கு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போற வேலை இருக்கு. அதனால என்ன பண்றீங்க, நாளைக்கு காலையில வாங்க. என்ன எது டீட்டெயிலா அப்ப எல்லாத்தையும் சொல்றேன் நானு. சரிங்க டாக்டர். நான் நாளைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு வரலாமா டாக்டர்? 8 மணிக்கு வந்துடுறோம் நானும் என்ற பொண்டாட்டியும். சரிப்பா நீங்க போயிட்டு வாங்கப்பா. என்னங்க சரி நாம வீட்டுக்கு போலாமா? அப்புறம் அவங்களோட போனை கொடுங்களே, நான் எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த, நல்ல சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். சரிடி, வெளியே வா, நான் போனை தரேன். இங்க ரூமுக்குள்ளே பேச வேணாம், வெளியே வா, நாம பேசிட்டே போலாம். ஹலோ சரவணா, லைன்ல தானே இருக்கா? போய் பாத்துடா, அவங்க அதுக்குள்ள எங்க காணாம போயிட்டு இருக்காங்க. சரி போய் நான் பேசலாம் பார்த்தேன். இப்பதான் வெளியே போனாங்க, அதுக்குள்ள காணோம். ஹாஸ்பிட்டல் முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு காணாண்டா. இப்ப என்ன பண்ணுவேன் நானே? தீபக் நீ என்ன பண்ற? உள்ளார டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன விஷயமா வந்தாங்க ஏதுன்னு கேக்குறியா? டாக்டர் கிட்ட தானே போனாங்கன்ற, போய் டாக்டர் கேளு என்னன்னு சொல்லுவாங்க.
சரி சரவணா, சரி நீ சொல்ற மாதிரி நானும் போய் டாக்டர் என்னன்னு கேட்கறேன். ஏன் வந்தாங்க நான் தெரியல டாக்டர் கேட்டா நான் கேட்டேன், உனக்கு சொல்றேன் நானே நானே. நீ அதுக்குள்ள என்ன பண்ற, உங்க அத்தைகிட்ட போயிட்டு உங்க அத்தை பொண்ணு பூமாரி எங்க போனா என்ன எதுவும் கேளுனா அவங்க என்ன சொல்றாங்க பாரு. அவங்க என்ன சொன்னாங்க விஷயம் தெரியல, யாரு என்ன அவங்க கூட அனுப்பியிருப்பாங்க, அவங்க செஞ்சிருக்க விஷயம் அவங்க போய் கேட்கறேன். நான் போய் டாக்டர் கிட்ட கேட்கறேன். சரிடா தீபக், நீ போய் டாக்டர் என்னன்னு கேளு. நான் வந்து எங்க அத்தைகிட்ட போய் பேசுறேன். நீ பேசிட்டு என்கிட்ட போன் அடி திரும்ப. சரிடா சரவணா, நான் போன் வைக்கிறேன், போய் டாக்டர் கேட்கறேன். நான் டாக்டர் டாக்டர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்துட்டு போனாங்களே, அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்ன நீ வான்னு வந்தா யாரு எவ்வளவு என்னன்னு கேட்டு இருக்க? நீ யாரு, உங்ககிட்ட அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லணும். என்ன பாக்குறதுக்கு என்ன சந்தேகப்படுற ஆள் மாதிரி இருக்கிறிய, என்னப்பா? டாக்டர் டாக்டர் நீங்க எதுவும் சந்தேகப்படாதா? இல்ல அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க, அவங்க எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை மனஸ்தாபம், அதனால நாங்க எதுவும் பேசாம இருக்கோம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அதனால தான் கேட்டேன் நானு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் சந்தேகப்படாதா? என்னன்னு சொல்லுங்களேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்தாங்களே, என்ன பிரச்சனை, என்ன எதுக்கு வந்திருக்காங்க? அதுவா தம்பியா, இப்ப வந்தாங்களா அவங்க 2 பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டியாம். அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப 3 மாசமா கர்ப்பமா இருக்கிறாங்க. அதான் என்னன்னு வந்து மயக்கமா வருதுன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட வந்து பாத்துட்டு போனாங்க. இப்பதான் சொன்னேன் நானு. நீ அவங்களுக்கு என்னப்பா முறை வேணும்? டாக்டர் அந்த பொண்ணு வந்தாங்களா, அந்த பொண்ணோட பெரியப்பா பையன் டாக்டர் நானு. அதுதான் எங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு சண்டை, அதான் பேசாம இருக்கிற. மத்தபடி எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும், எங்க சித்தப்பா பொண்ணு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசம். அதனால தான் என்ன கேட்டேன் டாக்டர். அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காங்க. ஆடா என்னப்பா நீ, பின்ன அந்த பொண்ணு தான் கர்ப்பமா இருக்கும், பின்ன அந்த பையன் கர்ப்பமா இருப்பான். அந்த பொண்ணு தான் 3 மாசமா கர்ப்பமா இருக்கிறாங்கப்பா. நீ போயிட்டு உங்க பேரா பாக்கிட்ட எல்லாம் சொல்லுப்பா, போப்பா. சரிங்க டாக்டர் நான் போயிட்டு என்னன்னு நீ பேரா பாக்கிட்ட எல்லாம் பேசுறேன் நானு. சரி இங்கே மாதிரி யாரும் ஆகி போச்சு, நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் போகணும். சரி சீக்கிரம் கிளம்புவோம்.